அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு மாம்பழம் வச்சு ரவா கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 10 போல் முந்திரியை பாதியாக உடைச்சி வச்சுருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதில் 10 போல் உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா வீங்கி வந்ததும் அதையும் முந்திரி பருப்பும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் வற்றி ரவை வெந்ததும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். சர்க்கரை கரைய கரைய தண்ணி விடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி இல்லாமல் நல்லா ரவையோடு சேர்ந்ததும் அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச மாம்பழத்தை சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மாம்பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இடையில நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாம்பழத்தோட பச்சை வாசனை போனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நேச்சுரல் எல்லோ கலர்ல ருசியான மாம்பழம் கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.